அனைவருக்கும் வணக்கம். பிரியா வெங்கடேசன் அவர்களினுடைய 2 நூல்கள் வெளியீட்டு விழா தற்போது தொடங்க இருக்கிறது. ஞகர மிட்டாய் மற்றும் அலமாரியின் சில பக்கங்கள் ஆகிய 2 நூல்கள் வெளியீடு இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக அண்ணன் வானவர்களுடைய மகள் இசைப்பிரியா அவர்கள் தற்போது ஒரு பாடல் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா, அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. இடி இடிப்பதை உன்னாலே தடுக்க முடியுமா? எரிமலையை கடலலையை அடக்க முடியுமா? இடி இடிப்பதை உன்னாலே தடுக்க முடியுமா? எரிமலையை கடலலையை அடக்க முடியுமா? அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா? அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா? உன் கால் நுனி மண்ணையும் படைக்க முடியுமா? உன் கால் நுனி மண்ணையும் படைக்க முடியுமா? இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. மண்ணிலிருந்து கிடைக்காத பொருள்களும் உண்டோ? மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டோ? மண்ணிலிருந்து கிடைக்காத பொருள்களும் உண்டோ? மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டோ? எண்ணில்லா வளங்கள் யாவும் இயற்கை தந்தது, எண்ணில்லா வளங்கள் யாவும் இயற்கை தந்தது. இயற்கையை சிதைப்பதாலே துயரம் மிஞ்சுது, இயற்கையை சிதைப்பதாலே துயரம் மிஞ்சுது. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி, எதையும் மாற்றிட வலிமை கொண்டு இயற்கையின் சக்தி. மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி, எதையும் மாற்றிட வலிமை கொண்டு இயற்கையின் சக்தி. விஞ்ஞானம் என்பது ஓர் அறிவியல் விளையாட்டு, விஞ்ஞானம் என்பது ஓர் அறிவியல் விளையாட்டு. வியப்பு எது என்றால் இயற்கையை நீ காட்டு, வியப்பு எது என்றால் இயற்கையை நீ காட்டு. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா, அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா, அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. இந்த பாடலை எழுதினவங்க பையன்பட்டி புதுசாமி ஐயா. பிரியா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பாட வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. இசைப்பிரியா இயற்கையோடு வாழ பழக சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்வில் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறதே அப்படித்தான் இருக்குது. நேற்றைக்கு வரைக்கும் இந்த நிகழ்வு எப்படி நடக்கும், என்ன மாதிரியான சூழல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இயற்கை தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நேற்றைக்கு இரவு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம். நள்ளிரவு நேரத்தில் குழந்தை அனிதா பேசினாங்க. பிரிய வெங்கடேசன் என்னை வந்தே ஆகணுன்றாரு, ஆனால் சூழல் எப்படி இருக்குமே தெரியலையே அப்படின்னாங்க. அது காலையில் இருக்கக்கூடிய இயற்கை சூழல்லாம் தீர்மானிக்கணும். அதே போல் தோழர் அக்கலூர் ரவி அவர்களும் நேற்றுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புயல் கரையை கடக்கிறது அது சொல்கிறவாகலாம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்த புயல் யூட்டர்ன் போட்டு இப்போ போயிருக்கு நமக்கெல்லாம் வழி விட்டு இந்த நிகழ்ச்சியை நடக்கிறதுக்காக. ஸோ இயற்கையோடு நம்ம ஏந்து வாழும்போது அது ஒரு அற்புதமான வாழ்வியலாக இருக்குங்கிறது தான். இன்றைக்கு காலையில் எங்களுடைய நுழைபுலம் அமர்வில் பேசப்பட்ட புத்தகம் ஆனைமலை, அதுவும் அந்த இயற்கையோடு வாழ பழகிறது தான் வலியுறுத்துச்சு. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் இந்த நிகழ்வு காலையில் 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அந்த நிகழ்வு இணையவழியில் முடிச்சுட்டு இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கோம். பிரியா வெங்கடேசனுடைய 2 நூல்கள் எங்களுடைய ஹெக்ஸவன் குழுமத்தினுடைய நாற்கரம் பதிப்பகத்தின் வாயிலாக அலமாரியின் சில பக்கங்கள் ஒரு புத்தகங்களினால அறிமுகம் விமர்சனம் அது தொடர்பான தொகுப்புகளை கட்டுரைகளை கொண்ட ஒரு நூலும், அதே போல் நகர மிட்டாய் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் அது எங்களுடைய கொட்டாரம் அமைப்பிலிருந்து வெளியாகுது. இந்த 2 புத்தகங்களுடைய வெளியீடு இப்போது நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தர இருக்கக்கூடிய எழுத்தாளர் கவிஞர் நிமோஷினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மு. ஞாகநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஞகர மிட்டாய் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை தர வருகை தந்திருக்கக்கூடிய
ஆசிரியர் திருமதி குப்பாபாய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அலமாரியின் சில பக்கங்கள் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய திரு ஏஜி மௌரியா ஐபிஎஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நூல்கள் குறித்த உரைகள் நிகழ்த்த வருகை இருந்திருக்கக்கூடிய அண்ணன் கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருமை நண்பர் எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருமை மச்சான் கவிஞர் எழுத்தாளர் ஆண்டன் பெனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வருகை தரவுள்ள திரைக்கலைஞர் ஃபாத்திமா பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்விற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருகை வருக கரெக்டாக வந்து அழைக்கும் போதே சரியாக வந்திருக்காங்க. தொடர் பாத்திமா பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதுதான் ஆரம்பிச்சிடுவேன், கரெக்டாக கூப்பிட்டு பார்த்தீங்களா? வாங்க. இந்த மேடமோட தாமதத்துக்கு காரணம் நான் தான். தயவுசெய்து மேடம் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க சொன்ன டைமுக்கு வந்து வண்டி போக முடியல, அதனால் இது என்னுடைய தவறு தான். இது இந்த நிகழ்வுக்கு மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர் நந்தினி ஆறுமுகம், மருத்துவர் மட்டுமல்ல அவங்க எழுத்தாளர். அவங்களுடைய சிறுகதை தொகுப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். எழுத்தாளர் சேது வந்திருக்கிறார், எழுத்தாளர் மருத்துவருமான நடராஜன் பெருமாள் வந்திருக்கிறார், எழுத்தாளர் அக்கலூர் ரவி, சொல்லிகிட்டே போனால் எல்லாருமே வந்து எழுத்தாளர்கள், ஆளுமைகள் எல்லாருமே இந்த நிகழ்வுக்காக மிக முக்கியமாக வந்து தமிழன் காசி எழுத்தாளர் சத்தமெல்லாம் வந்து உட்காந்துருக்கார். அண்ணன் சுர்ணபாரதி அவர்கள் வந்திருக்கிறார், பிரேமா வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்கிறார், குழந்தை அனிதா, தோழர் பாஸ்கர், எல்லாருமே வந்து இங்கே எல்லாருமே அறிமுகமான நண்பர்களால் அவ்வளோ பேருடைய பெயரையும் சொல்லிகிட்டே போகணும். இந்த நிகழ்வு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் எப்படி வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு காத்திருந்தோம். அந்த நிகழ்வு வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது, அதுவும் சரியான ஒரு நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்குறங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை. ஆனால் அந்த இது வந்து ஒரு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டே இருக்கோம். இந்த நாற்கரம் பதிப்பக வெளியீட்டு நிகழ்வும் இங்கே தான் நடந்தது. தொடர்ந்து வந்து இலக்கிய நிகழ்வுகளை சரியான நேரத்தில் வந்து நம்ம நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யும்போது ஒரு பழக்கம் எப்போவுமே வந்து ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது நமக்கு பழக்கமாக மாறுது. அது திரும்ப வந்து நம்மளுடைய உடல் மனமும் அதுக்கு அப்படியே செட் ஆகிடும். அதை நம்மளால் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். பழக்கமாக எல்லாமே வந்து நம்ம பழகிறது தான். நம்ம வந்து அகரத்திலிருந்து நம்ம படிக்கும்போது இருந்து தொடங்குற விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸில் வந்து பழகிட்டே இருக்கும். இலக்கிய நிகழ்வுகள்னாவே தாமதமாக தான் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உடைக்கணுங்கிறது தான் நமக்கான நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து துல்லியமாக சரியான நேரத்தில் நம்ம தொடங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் அதை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சுன்னா இந்த நிகழ்ச்சிக்கு போனால் சரியான எல்லாராலும் திட்டமிட முடியும். வாழ்க்கையில் வந்து திட்டமிடல், நேர மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த திட்டமிடல் இந்த நேரத்துக்கு வந்தால் இந்த நிகழ்ச்சி சரியாக நடக்கும், இந்த நேரத்துக்கு முடிச்சோன்னா நம்ம போயிடலாம், அடுத்த வேலைக்கு செய்யலாங்கிற அந்த திட்டமிடல் நம்மளால் சரியாக பண்ண முடியும். வெளியூர்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறோம்னா ஒரு தேதியை முன்கூட்டியே முடிவு பண்ணி இந்த தேதிக்கு போகிறோம், இந்த டிக்கெட்டு, இந்த ட்ரெயின் இந்த டைமுக்கு போகும், இதெல்லாம் முடிவு பண்ணி தான் பண்ணுறோம். நமக்குள்ள முன்னெல்லாம் முந்தைய காலகட்டங்களில் ட்ரெயின்னாவே லேட்டாக தான் வரும் அப்படின்னு எவ்வளோ ஜோக்ஸாக நம்ம எழுதிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி அதெல்லாம் மாறி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதே போல் இனிவரும் காலங்களிலும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சரியான நேரங்களில் நடைபெறணும் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம். இந்த நிகழ்வுக்காக இந்த முக்கியமாக வந்து ஒரு 2 விஷயம் மட்டும் இந்த புத்தகங்கள் குறித்து நான் சொல்லிடணும். இந்த நகர மிட்டாய் புத்தகம் வந்து ஒரு 6 மாதம் முன்பாக வெளியாகிருக்க வேண்டிய புத்தகம் கிட்டத்தட்ட தயாராக எல்லா வேலையும் முடிந்த பிறகும் அது இப்போ இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இயற்கையோடு வாழ பழகிட்டு தான் இருக்கும். இயற்கை வந்து எதையோ ஒரு சில இடங்களில் வந்து எப்படியோ அந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கணுங்கிறத நம்முடைய முடிவுகளை எல்லாம் தாண்டி புத்தக வடிவமே போட்டு பிரிண்டே புத்தகமாகிட்டே வந்துருச்சு. ஆனாலும் புத்தக வெளியீடு நடத்தவே முடியல. அது அப்படியே தள்ளி போயிட்டு இன்றைக்கி வந்து அடுத்த புத்தகத்தை அவர் எழுதி முடித்து அடுத்த புத்தகமாகி இன்றைக்கி வந்து 2 புத்தகங்களுக்கு ஒன்றா ஒரு வெளியீட்டு நிகழ்வு நடக்கணுங்கிறதான் இயல்பாக இருந்திருக்கு. அது இன்றைக்கி இயல்பாக நடக்குது. ஆகவே இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருகை அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் தற்போது புத்தக வெளியீடு நடைபெறுகிறது. 2 புத்தகங்களையும் வெளியிட தோழர் பேராசிரியர் திரு மு. நாகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நகரமிட்டாய் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்பிக்க திருமதி குப்பாபாய் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வெங்கடேசன் இணையர் பிரியா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகள் வாங்க, வெங்கடேசன் குடும்பத்தினர் மேடைக்கு வரலாம் வாங்க. கேமரா கொஞ்சம் போட்டோ.
நாங்கள் கூப்பிட்டோம்லாம் வர மாட்டேங்கிறோம். அடுத்ததாக அலமாரியின் சில பக்கங்கள் நூல் வெளியீடு. அலமாரியின் பக்கங்கள் சில பக்கங்கள் நூலை பெற்றுக்கொள்ள திரு ஏஜி மௌரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க, தெரியல, வாங்க, நீங்க போட்டோலே தெரிய மாட்டீங்க. வாங்க, பக்கம் வாங்க. நூலை வெளியிட்ட மற்றும் பெற்றுக்கொண்ட தோழர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்போது இந்த அரங்கை நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கவிஞரும் தோழருமான கவிஞர் நிமோசினி அவர்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான தோழர்களே, ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. 2 நூல் வெளியிட்டு விழா. மழை காரணமாக என்னன்னு தெரில. நானே அவர்கிட்ட பேசும்போது நேற்று சொன்னேன், ஸ்கூல்லாம் விட்டாங்கப்பா, ஏரோப்ளேன்லாம் நின்று போச்சு, ட்ரெயின்னு கூட நின்று போச்சுன்னு. ஆனாலும் அவர் என்ன என்று சொன்னார், எது நின்னாலும் ஏன் ட்ரெயின் நிற்காது நானார். இந்த கவிதை வண்டி நிச்சயம் ஓடனார். எனக்கே கூட கொஞ்சம் அதில் சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு. அப்புறம் இந்த நூலை குறித்து ஒரு விஷயம், நமக்கு சில சோதனைகள் உண்டு. இந்த ஞா உச்சரித்து ரொம்ப காலம், ஏன்னா அதில் வந்து நாக்கு ஓப்பன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். நானும் 2 நாளாக வந்து ஞாங்கன்ற வேறு நங்கன்னு பாட்டு தான் வருதே தவிர அந்த எக்ஸாக்ட் ஞாபகம் வந்து வரல. அப்புறம் ரிவர்ஸில் போய் ரொம்ப வளைஞ்சி உருண்டு ஞப்போல் வலைன்னு சொல்லி ஒன்று பிடிச்சேன். அப்போ அதுவும் நான் தான். அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப லெஸ்ஸராக அது உபயோகமாகுது. அப்படி லெஸ்ஸராக உபயோகம் வந்து சிறுபான்மையை முன்வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக நான் வந்து இதை முன்னாடி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை தலைப்பு. அந்த தலைப்பில் ஒரு கவிதையே இருக்குது. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மேடை எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு பட்டிமன்ற துணி வந்து இந்த மேடைக்கு இயல்பாகவே வந்துருச்சு. என்ன விஷயம்னா, கவிதை சிறந்ததா கட்டுரை சிறந்ததா? ஏன்னா கவிதைக்கு 2 பேர், கட்டுரைக்கு 2 பேர். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழல். நார்மலாக வந்து கவிஞர்கள் எல்லாருமே வந்து கவிதை புக்கு எழுதுனான்னா அடுத்தது சிறுகதை தான் எழுதுவாங்க. ஆனால் நம்ம பிரியா வெங்கடேசன் அவர் பாட்டுக்கு கவிதையிலேருந்து கட்டுரைக்கு வர்றார். அதில் வேறு 23 கட்டுரை. ஒன்று படிக்கிறதுக்குள்ளே மூச்சு முட்டுது. ஒன்று பேசி முடிக்கணும்னா உங்களுக்கு மூச்சு முட்டும். ஆக பேசுவதற்கு 4 பேர் இருக்கிறார்கள். அதுக்கு மேலே அவரே 10 பதிவு 2 போட்டார். அப்போ தான் ஃபோன் பண்ணி ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், என்னப்பா முதல் 2 பதிவு வந்துருக்கு, 2 பேர் காம்பினேட் பண்ணி போடுறாரு. அதுக்கு பிறகு 2 பேர் காம்பினேட் ஆகுறாங்க. இதெல்லாம் 2 வருதுண்ணே. இல்லை, நான் அவர் ட்ரெயின் மாதிரி விட்டுனுக்கிறார். நான் ஸ்டேஷன் ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் போன பிறகு இன்னொரு ட்ரெயின் வரும் இல்லையா, ஏறக்குறைய அந்த மாதிரி அவருடைய உத்தியோக துணியில் இந்த வேலை நடக்குது. அப்போ அவருக்குள்ள ஒரு ட்ரெயின் இருக்குது. கவிதை ட்ரெயினாக இருக்கலாம், கட்டுரை ட்ரெயினாக இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயம் என்ன பண்ணார், ஏன்னா நண்பர்கள் பேசுவது நண்பர்கள்லாம், அவங்கள வந்து நான் ரொம்ப குறைவாக போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா நான் 2 இன்விடேஷன் அனுப்பிச்சிடுறேன். 2 இன்விடேஷன் அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா கவிதைக்கு ஒரு இன்விடேஷன், நான் சொன்னேன் நடக்க போகிறது ஒரு ஃபங்க்ஷன் தானே,
இது எதுக்கு நீ ரெண்டு ரெண்டாவே சிந்திச்சுன்னுக்கிற? அவன்கிட்ட ஒரு பைனரி ஆஸ்பெக்ட் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மேலே இந்த டீச்சர் அம்மா வந்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நான்லாம் என்னோடய 1வது டீச்சர்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கூகுளே தோற்றுரும். ரொம்ப சிரமப்பட்டு தான் கேட்கணும். இல்லை அவங்கள கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? அது வேறு என்னன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா சென்னையில் படிக்கும்போது பசங்க வந்து அப்படி கொலாப்ஸ் ஆகும். ஒரு குக்கிராமன் வரும்பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார் என்கிட்ட, நான் ஒரு குக்கிராமனா, நான் ஒரு குக்கிராமனா, அது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார். ரொம்ப சுலபமாக அந்த டீச்சரை கண்டுபிடிச்சிட்டார். அவரே நேரேட் பண்ணும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, மூக்கழுகி உதடு நனைய அரை நாள் கவிழ்ந்து விடும் நிற்காத கீழாடைன்றார். எல்லாம் அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். சிரமம் பிடிச்சவன் இருப்பான், மூக்கில் பல்பத்தை போட்டு இருப்பான், காதில் பல்பம் போடுவான், படிக்கிறது மட்டும் அந்த மாதிரி விசேஷமாக இல்லைன்னா ஒரு பையன் முழு சாக்கு போய்ட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஆக அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடங்கள், நாம் அறிந்த பள்ளிக்கூடங்களை தான் அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த இந்த மூக்கழுகிற விஷயம்னு வரும்பொழுது நான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அந்த கவிதை என்னன்னா, ஒருத்தன் ஒரு நீக்கிறோம், எங்கள் அப்பா படிக்கலை, நான் படிக்கலை, எங்கள் ஊரில் ஒருத்தனுமே படிக்கலை, நான் தான் படித்தேன்ற. படித்ததுனால எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்க, எனக்கு வேலை போட்டு கொடுத்தனால மாத சம்பளம் வந்தது. இப்போ நான் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டேன், உங்கள் கூட சேர்ந்து நான் ஆடிட்டுருக்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் மழை, இந்த மாதிரி மழை பெய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாலை பொழுதில் நம்ம எல்லோரும் ஹோட்டலுக்கு போனோம். எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, நீ கூட நாகரிகமான ஆள் தான், எனக்கு அந்த நாகரிகம் எனக்கு புரியலன்றான். எங்கள் ஊரில் எங்கள் அப்பன் படித்த வேலை, பாட்டம் படித்த வேலை, முப்பாட்டம் படித்த வேலை எவனும் படித்தது கிடையாது. ஆனால் எங்கள் ஊரில் என்ன அப்படின்னா, ஒருத்தன் வேகமாக ஓடிட்டுருக்கான்னு வச்சுக்க, மூக்கு சிந்த ஓடுறான்னு அர்த்தம். ஏன்னா மூக்கு தான் தொற்றுன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மூக்கு சிந்தன்னா நெருப்பில் தான் நாங்கள் சிந்துவோம், எங்கள் நாகரிகம் அப்படி. ஆனால் நீங்கள் எங்களை விட நாகரிகம் ஜாஸ்தியாக இருக்கிற ஆட்கள் அதே மூக்கு செடியை ஒரு கைகுடியில் சிந்தி 4 பூரா ஜோபியில் பத்திரமா வச்சுருந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறீங்க. உங்கள் ஞாபகம் எனக்கு புரியல. இது வந்து ஒரு நீக்கிற கவிதை தான். ஆனாலும் இந்த மூக்கு எழுகும்பொழுது அந்த சளியுடன் சேர்ந்து இந்த சராம்சமும் வந்தது என்பதை முன்வைத்து கொண்டு நூலை வெளியிட்டு சிறப்பித்த ஐயா நாகநாதன் அவர்கள் அடுத்த ஒரு அரங்கம் இருக்கிறது, ஒரு சில மணித்தியாலங்கள் பேசுவார். ஐயாவிற்கு நம்முடைய நன்றி. அற்புதமாக பேசினார். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நேரம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பேசணும். அவர்கிட்ட என்னன்னா நிறைய பேசுகிற அளவுக்கு ஒரு மேட்ரு வச்சுருக்காரு. ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, மேடையில் ஒருத்தர் பேசுகிறாருன்னு வாய் ஓப்பன் பண்ணுறாருன்னு வச்சுங்க, பேச்சு தான் வரும். ஆனால் அவர் திறந்தாருன்னா வரலாறே வருது. நல்ல விஷயம். நான் ஒரு ஆசிரியர், என் மாணவன் என்னை திருத்துகிறான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் புருப்பு தான் பார்க்குறான் வெங்கடேசன். அதனால் அவரை திருத்துகிற அளவிற்கெல்லாம் ஒரு வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அது என்ன அப்படின்னா, அது அவருடைய பெருந்தன்மை. அப்புறம் வள்ளுவரை பற்றி பேசினார். வள்ளுவர்கிட்ட ஒரு வசதி இருக்குது. என்ன அப்படின்னா, 2 வரியில் முடிஞ்சிடும். மைக்கு கூட தான் என்கிட்ட சொல்லுது, எனக்கும் 2 வரி தான் ஓணும். அதனால் அது இந்த ரத்தின சுருக்கம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், ஈன்று புறந்தறுதல் என் கடனை. ஈன்று புறந்தந்தவர் அம்மா மட்டும் இல்லை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. அது ஒரு கடன் தான். ஆனால் கடன் இல்லாத ஆசிரியர் தான். 2 ஆசிரியர். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி லிங்க் பண்ணியிருக்கார். என்னன்னா, முதல் வகுப்பு படித்தவர், கல்லூரி படித்தவர் 2 பேரையும் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிறார். இந்த ஸ்டேஜ் வந்து எப்படி மழையில் அடிச்சுட்டு வந்துன்னு சொல்ல முடியாது. மனதால் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வாழ்த்துக்கிறோம். இன்னொரு விஷயம், காதலை பற்றி பேசும்போது அவர் கவர்னரை பற்றியும் பேசுகிறார். காதலும் கவர்னரும் அவரை சங்கடப்படுத்திட்டே இருக்கு. வயசானா, இப்போ எங்களுக்கெல்லாம் வயசுனா காதல் கவிதை எழுதுறோம், எவனுமே காதல் பண்ணுறது கிடையாது. வெங்கடேசன் அப்படி தானே. வெங்கடேசன் காதல் கவிதை எழுதுறது வீட்டுக்காரமெல்லாம் வீட்டுக்காரர் காதல் கவிதை எழுதினார்னு வச்சுங்க, மனசார் நம்பலாம். ஏன்னா அப்படி ஒன்று பண்ணவே மாட்டான். அவன் எழுதினார். சின்ன வயசில் ஒரு பையன் எழுதுனா, உன் நேசமனம் எனக்கு வசப்படாவிட்டால், உன் நேசமனம் என் வசப்படாவிட்டால் என்னுடைய பிணவாசம் நயாகராவில் வரணும். நான் சொன்னேன், பாஸ்போர்ட் வச்சுருக்கிறியாடா, டீக்கே துட்டு இல்லை. என்னன்னா கவிதை வந்து அப்படி எலிவேட் ஆகி அப்படி ஒரு ஐப்பு இருக்கும். அதனால் ரத்தின சுருக்கம். அடுத்தபடியாக முதல் வகுப்பு ஆசிரியர்
திருமதி குப்பாபாய் அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறேன். நமக்கு தேவை இந்த சைஸ் தான். மிக சிறப்பாக பேசினார். ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்கன்னா, வெங்கடேசன் பேசும்போது என்கிட்ட சொன்னார், எப்படி அந்த 1ஆம் கிளாஸ் டீச்சர்லாம் போய் கண்டுபிடிச்சேன். நான் அப்படி தான் போய் ரொம்ப ஆசைப்பட்டு என்னோடய 3ஆம் கிளாஸ் டீச்சரை வழியில் பார்த்தேன். அந்த மாதிரி நிறைய மேக்கப்லாம் போட்டாப்பு கடைசி வரைக்கும் அந்த கல்யாணமே ஆகலை. அந்த அம்மா மேக்கப் நம்புறதுக்கு ஆளே கிடைக்கல. இருந்தாலும் பார்த்தா அப்படியே தான் இருக்குது. நான் போய் அந்த அம்மா வழிமறித்து சொன்னேன், டீச்சர் அப்படின்னு. டீச்சர் நான் அந்த உங்கள்கிட்ட தான் படித்தேன் அப்படின்னு. அந்த அம்மா தையல் டீச்சர், நம்மளுக்கு கிடச்சது அந்த அம்மா தான் வழியில் தையல் டீச்சர். அதை நான் தையல் டீச்சர்கிட்ட படிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு ஒருத்தர் எடுத்து தான் அது என் தலையை பார்த்துட்டு அது தலை கருப்பாகுது, என் தலை வந்து வேறு மாதிரி இருக்குது. அட்ட இவன் படிச்சே இருக்க மாட்டான், இவன் எதோ பண்ணுறான்னு சொல்லி அது பாட்டு ஒரு பயந்து போச்சு. நம்முடைய டீச்சர் அனுபவங்கள் அப்படித்தான் இருந்தன. அடுத்தபடியாக நூலை பெற்றுக்கொண்ட இந்த 2 பேர், இந்த கணக்கு வாத்தியார் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஜன்னி மாதிரி ஒன்று வரும். ஏன்னா அது கணக்கு அவ்வளோ சீக்கிரம் வரவே வரும். அது பிறகு என்னன்னா, சாதாரண போலீஸ்காருக்கே நான் பயப்படுவேன். அப்படி தான் ட்ரெயின் ஆகும். ஆனால் வந்து ஒரு நூலை பற்றி பேசுவதற்கு ஐயா ஐபிஎஸ்சி அவர்கள் நிறைய தொடர்புகள் அவருக்கு வந்து நேராக வந்து கமலஹாசன்கிட்டையும் வந்து அவருக்கு தொடர்பு இருக்குது. ஆக என்னன்னா, ஒரு ரசனை தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது என்பதின் சாட்சியமாக இருக்கின்ற ஐயா மௌரியா அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறேன். ஐயாவின் உரையில் ஒரு ரத்தின சுருக்கம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் அவர் சொன்னார், எனக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னார். காவல்துறை அதிகாரிகள் அப்படி தான் பேசுவாங்க. அவங்க தெரியாதுன்னு சொன்னால் தெரியும்னு அர்த்தம், தெரியும்னு சொன்னாலும் தெரியும் தான் அர்த்தம். அதனால் அது வேறு மொழி. ஐயாவின் மொழியை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நல்லா பேசினார். அப்புறம் அதெல்லாம் படித்து கிடிச்செல்லாம் பார்த்துட்டு வெங்கடேசன் கூப்பிட்டாருன்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு இன்னொரு விஷயம் சொன்னார், எல்லா பக்கத்தையும் நான் படித்தேனார், நிறைய கோடெல்லாம் போட்டேனார். ஆக அவர் உண்மையைத்தான் பேசி கொண்டிருக்கிறார். காவல்துறை உண்மையைத்தான் தேடிக்கொண்டிருக்கும். அவரிடமும் அந்த உண்மை இருக்கிறது என்று கூறி அடுத்தபடியாக ராத்திரி 11:30 மணிக்கு போனோம் வெங்கடேசன். இங்கே வந்து தலைவராக இருக்கிறதுன்றது வேறு. என் வீட்டில் 10 இருக்கிறோம், அங்கேயும் தலைவராகும். ஃபோனை பண்ணி என்ன பேசுகிறாரு, நான் பாவம் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா அப்படின்னு. 12 மணிக்கு என்னோட கஷ்டம் தூங்க சொல்கிறா, எதுக்குடா இங்கே பண்ணுகிறேன்னா, இல்லை நான் அவங்க வந்து ஒரு பேக் செஞ்சுருக்காங்க, ஒரு ஒயர் பேகு, அந்த பேக்கை தான் வந்து நாங்கள் நினைவு பரிசாக கொடுக்க போகிறோம். சிரமப்பட்டு அந்த அம்மா வந்து ஒரு 15 நாளாக டெய்லி பேக்கோடு தான் இருக்கும். அதில் பேக்கில் வந்து அந்த அகர வரிசை அப்படின்ட்டு மிட்டாய், நம்மளுக்கு இந்த மிட்டாய் கூட நமக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை சென்னையில். மிட்டாயின்னு சொன்னால் தான் மனசெல்லாம் தீர்த்தி, மிட்டாயின்னு சொன்னால் அது வெளியே போயிட்டு, மிட்டாயின்னு சொன்னால் அது உள்ளே வருது. இந்த மாதிரி சில தன்மைகள் இதில் இருப்பதினால் அந்த பேகம் வந்து இந்த முதல் அரங்கம் இத்துடன் மிக சிறப்பாக நிறைவேறுகிறது. ஐயா அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து, அந்த நகர மிட்டாய் என்கின்ற அந்த நூலின் பெயரை இப்படியெல்லாம் நீங்கள் போய் கடவுளை வேண்டிங்க. இந்த மாதிரி பை செய்கிற ஒரு கொண்டாட்டி எல்லோருக்கும் ஒரு கவிஞனை பாருங்க. அதனால் நல்ல நிகழ்வாக இதை பார்க்கிறேன். அவர்கள் வழங்குவார். பேராசிரியர் மதிப்பிற்குரிய மேலாம் திட்டக்குழு தலைவர், துணைத் தலைவர் ஐயா நாகநாதன் அவர்கள், மதிப்பிற்குரிய ஐஏஎஸ் காவல்துறை கவிதை நேசன் மௌரியா அவர்கள், முதல் வகுப்பு ஆசிரியை, அவருக்கு எவ்வளோ சிரிப்பாக சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. வாழ்க்கை இவ்வளோ சிரிப்பை யார் மூஞ்சிலையும் தருறதில்லை. ஓகே, ஆக முதல் அரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்தபடியாக 2வது அமரம். அந்த அமரம் வந்து உங்களுக்கு சோதனை இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வெங்கடேசனுக்கு தான் சோதனை.
ஐயோ சந்தி அப்புறம் இன்னொரு முறை கேட்குறேன் சார். நிகழ்வின் இரண்டாவது நிகழ்வு பாராட்டு, அப்புறம் சூசகமாக சில விஷயங்கள். அதில் ஒரு விஷயம், நான் நவீன கவிதைன்னு ஒன்று இருக்குது. அதில் சிறப்பு என்னன்னா, எழுதுனதும் புரியாது, பேசணுதும் புரியாது, அப்படி ஒரு மெத்தடு. ஆனால் அப்புறம் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் மெனக்கட்டாக இப்போ படுத்து போகிறோம் அந்த கவிதைக்கு பக்கத்தில். அதனால் இந்த பேச்சு முறையும் அந்த மாதிரி தான் இருக்கும் என்ற அர்த்தத்தில் இந்த நிகழ்விற்கு முனைவர் தமிழ்மானவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர், அடுத்தபடியாக எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்கள், அடுத்தபடியாக திரைக்கலைஞர் பாத்திமா பாபு அவர்கள். அவங்கள பற்றி நான் செய்தி வாசிக்கணும் உங்களுக்கு. அதனால் அடுத்து நம்ம ஆஃபீஸர் பென்னி ஆண்டன் பெனி உண்மை சொல்ல வருகிறார், கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு. நாலு பேர் வந்தாச்சப்போ, யாருன்னா விட்டனா. நல்ல லிங்கம் வந்து ரொம்ப அழகாக வந்து அப்படிலாம் ஒரு வரவேற்புரை பண்ணவும் முடியாது. ஏறக்குறைய அந்த வரவேற்புரை ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இது கிளாஸில் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜெயானவி தான் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அவங்க பேர் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் அவரே எல்லாத்தையும் அந்த நான் வழிமொழி தவிர வேறு இல்லை. இசைப்பிரியா நம்ம மழையில் தொப்பை கட்டியாக நனைஞ்சி வருமா, அது பாப்பா நல்லா அழகாக பாடிச்சு. என்ன பாட்டுன்னா, இயற்கையை கொண்டாடுங்கள் அதில் தானே வரோம், நீந்தின்னு தான் வரோம் இல்லையா? பேண்ட்டு கட்டெலாம் சேர்ந்து கீந்தி தான் தூக்கி தானே அப்படி தானே வரோம். கொண்டாடி தான் இருக்கும், நாங்களும் கொண்டாடி தான் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். முதல் நிகழ்வாக முதல் வந்து இந்த அரங்கம் வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஆகிப்போச்சு. ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காதல் ஆட்கள், கவிதை ஆட்கள், இந்த காதலே தான் வருது. ஒரு சைடு வந்து கட்டுரை. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபேக்டர் வந்து கவிதை தான். கவிதையில் ஒரு வசதி இருக்குது, தெரியலன்னா கூட எழுதலாம். கட்டுரை அப்படி கிடையாது, தெரிஞ்சால் தான் எழுத முடியும். அதனால் இந்த கோட்பாடுகளை நினைத்து கொண்டு தமிழ் மணவாளன் 11 நூல்கள் எழுதியிருக்கிறார். ஆய்வு நூல்கள், விமர்சன நூல்கள், கவிதை நூல்கள். ஆனால் அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், என்னங்க பேசலாம் பாரு, எழுந்துட்டார். ஒரு கவிதை புக்கு கொடுத்தா அதை கொண்டாடவனா தலையில் வச்சுன்னு கொண்டாடும் மனம் கொண்டவர். கவிதை நூல்களின் மீது கொண்டாட்டமான ஒரு பேச்சை நிகழ்த்தக்கூடிய கவிஞர் தமிழ் மாணவன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு திருத்தங்க, நூலை பெற்று செல்லக்கூடாது, வாங்கி செல்லும். நல்லா பேசினார் பாருங்க. ஏன்னா வெளியில் மழை பெய்யுதுன்னு உள்ளே வந்தோமா, உள்ளவும் அவர் மழை பெய்ய வச்சார். ஆக ஒரு நல்ல பேச்சு. அதில் என்ன விஷயம்னா, சில பேச்சு நமக்கு பிடிக்கும். அந்த கப்பல் மேட்ரு ஒன்று சொன்னார் இல்லையா, நல்ல கவிதை, நான் ரொம்ப ரசித்து படித்தேன் அது. ஆனால் அவனுக்கு போனூல் பதிவில் ஏதாவது ஒரு லைன் தான் அவனை பாராட்டும் போது நான் போனான் வெக்கமாக வருது. நான் புக்கு படிக்கும்போது எனக்கு வெக்கமாக வந்தது. வேறு சொன்னார், அகம் சார்ந்து தமிழ் ஒரு வார்த்தை சொன்னார், புதுசாக இன்றைக்கி வந்தது. நம்ம இது வரைக்கும் ஒரு அகம் வச்சுருந்தோம், சின்னதாக ஒரு சொம்பு மாதிரி, அவ்வளோதான் அகம். அவர் என்ன பண்ணார், பேரகன்ட்டார். இப்போ என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல, கை ஃபுல்லாக விரிக்கணும் பொழுது பேரகம். ஆக பேரகம் என்ற ஒரு புது வார்த்தையை அவர் உட்படுத்திக்கிறார். இந்த காதல் கவிதையெல்லாம் அவர் எழுது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த காதல் கவிதை எழுதுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. அது சும்மா ஒரு லூலாய் மாதிரி. இந்த காதல் எழுதுறதுன்றது, அது எழுதலைன்னா கவிஞனாக ஆக முடியாது. ஆக அப்படி நினைத்து எழுதுகிற விஷயங்கள் தான். அதுக்கு மேலே வந்து தமிழுக்கு வந்து எனக்கு ஒரு 2 கஷ்டம் இருந்தது அவர் பேசுனது. முதல் கஷ்டம் என்னன்னா, சாதி பெயர் சேர்த்து மீதி பெயர்னு ஒன்று சொன்னார் இல்லையா, நல்ல மேட்ரு. நான் பேசும்போது இடுக்கி வச்சுருந்தேன்னா அதை அவர் பேசிட்டார். அதுக்கும் மேலே இந்த மண்வெட்டி இடைவெளின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அது நான் ரொம்ப ரசித்தேன். இப்போ மண்வெட்டியும் அவர் கையில் போயிடுச்சு. ஆனால் முடியும் போது
புக்கு அட்டை கூட எனக்கு தேராது. அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு மேலே என்னென்னா உங்களுக்கு தமிழ்கிட்ட வந்து நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். என்னென்னா மூத்த எழுத்தாளர்னு சொல்லாது மைக்கில், வேறு வயசு வேறு அநியாயத்துக்கு சொல்கிறேன். அதெல்லாம் போட்டுக்கிட்டு பாலிஷாக வந்துட்டு அது என்ன மூத்த எழுத்தாளர்? நான் பார் வெள்ளித்திரையில் காண்பேன். ஒரு தொப்பிக்கு போட்டு வந்தேன் அமிர்தம் சூர்யா கட்டானா என்ன நான் மறிக்கிறியான்னு. இல்லைடா, அதில் மறிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா. அது அடுத்து அதனால் புத்தகம் வாங்கி செல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று தமிழ் உரையில் நான் கவனித்த விஷயம் என்னன்னா, இன்றைக்கி தான் அவர் கொஞ்சம் கரெக்டாக பேசியிருக்கார். எப்போவுமே கரெக்டாக பேசுவார். இதில் என்ன கரெக்டுனா அப்படியே வேர்த்து கொட்டும். பேசினார்னா அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா அது ஏறக்குறைய இந்த ஒரு உரமே மழை பெஞ்சதில்ல, அந்த மழை பூரா அவர் மூஞ்சில் பார்க்கலாம், எல்லாம் வரும். இன்றைக்கி தான் வேர்வை இல்லாமல் அவர் பேசியிருக்காரு. அடுத்தது வந்து நம்ம ஆஃபீஸர் இந்த கருப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான். அவர் புக்கு தலைப்பு அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு நகாசு இருக்கும். ஒரு மோக்கரின்னு ஜோக் அடிக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் சட்டையர், நல்ல ஒரு சட்டையரிஸ்ட். கருப்பு சட்டையே போட்டு வந்துட்டார். பொய் சொல்லுவாரா உண்மை சொல்லுவாரான்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டன் பெனி அவர்களை வாழ்த்துறை வழங்கும். இதில் வேறு ஏற்கனவே வந்து என்னன்னா எனக்கு பேசவே தெரியாதுன்னு வரும், பேச முடியாதுன்னு முடிச்சிடறேன் போயிட்டே இருக்கும். ஆனாலும் பென்னி வந்து பேச தெரிந்த பென்னி தான் இன்றைக்கு அவர் மிகவும் பேச தெரிந்த ஒரு பெண்ணியாக மாறுவார். ரொம்ப இயல்பாக பேசினார். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ரெஸ் என்டர் டு எக்ஸிட், அப்படி தான் இருந்தது. ப்ரெஸ் என்டர் டு எக்ஸிட். அதுக்கு பிறகு டிவி பார்த்துட்டு வந்திருக்கார். பொழுது புக்கு படிச்சிருக்காரு. டிவி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறாரு, அந்த கடல் அழகுலாம் பார்த்துட்டு காட்டினே இருக்கிறான் இல்லையா ஓயாமல். அந்த கடலை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நான் பார்த்தேன், என்னடா அது கடல்லேருந்து வந்துக்கிறார் பொழுது. ஆனாலும் கூட பயம் காரணமாக ஒரு விஷயம் சொன்னார். கடல் வந்து நம்ம காலுக்கு தான் தெரியும், ஆளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அது கடலை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிற ஒரு முயற்சியை இங்கே செஞ்சார். அப்புறம் இன்னொரு உண்மையும் பேசினார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா. அதனால் வந்து இன்னொரு உண்மை பேசினார். என்ன அப்படின்னா, எழுதுனாங்களாம் ஒரு இடத்துல எழுதுனாங்களாம் 40 லைக் வந்தோம். அது எவ்வளோ அதிர்ச்சியில் சேர்த்து போயிடுவாங்க. அவன் ஏந்தி நடுராத்திரிலாம் பார்க்குறான், லைக்கே வர மாட்டேங்குது. இந்த லைக் ஆட்டங்குது பாரு, அது லைக் ப்ரொடக்ஷன் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் லைக் கொடுக்குற மனுஷே வராது. ஆனால் இவர் 40 லைக் வந்துக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏதோ 40 லைக் வந்துருக்குதுன்னு. அவருக்கு எத்தனை வந்துருன்னா 2 தான் வந்துருக்குது. இந்த ஒன்றும் புரியல. 2 விஷயம் நல்லா பேசினார். கொஞ்சம் நர்வீஸான ஒரு பேச்சு, சிக்கனமாக பேசினார். இப்போ அடுத்தபடியாக நம்முடைய பாத்திமா பாபு அவர்கள், டெய்லி அவங்கள பார்த்துன்னே இருந்துக்கிறோம் இல்லையா. அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு உலகமே தெரியாமல் போயிருக்கோம். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து உலகத்தை பற்றி சொன்னது அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு உலகம் நல்லாயிருக்கு. ஒரு சந்தோஷமாக ஒரு பேட்டி ஒன்று பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன பேட்டினா, ஏதோ ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு கிரவுண்டு 4 கோடி ரூபாய் ஆகிப்போச்சு அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறான். ஹைப்பு இப்போ என்ன அப்படின்னா, இங்கே வந்து அந்த மாதிரி புக்கில் ஏதாவது ஹைப்பு வருமானாலும் 40 பேருக்கு எழுதுவோம், 40 பேர் கேட்பாங்க, 40 பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசி வந்து ஒரு சின்ன ஒரு கார்னர் பண்ணியிருக்காரு. 40 பேர் போதும். அவர் அந்த மதத்தை சேர்ந்தவராக தான். எனக்கு தோணுன ஒரு விஷயம் இருக்குது. ஏசுநாதர் 13 பேர் தான் கூட வச்சுருந்தார். நம்மள்கிட்ட 40, எவ்வளோ ஜாஸ்தி அது. அதனால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அடுத்தது வந்து பாத்திமா பாபு அவர்களை பேச அளிக்கிறோம். நாம் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது செய்தி தான் வாசிப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் புக்கை இவ்வளோ வாசிச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்புறம் ஒரு கவிதையை குறிப்பிட்டாங்க. அவங்கள பற்றி பேசும்போது சொன்னாங்க, நான் பின்னால் திரும்பி பார்க்கறது இல்லைன்னு. இந்த எழுத்தாளருக்கு வேலையை பின்னாடி திரும்பி பார்க்கறது தான், அவன் முன்னாடியே பார்க்க மாட்டான். அதனால் இப்போ இந்த 2 கான்ட்ராஸ்ட்டும் வந்து இந்த இடத்துல வந்து சந்திக்குது.
இன்னொரு அவங்க ஒரு கவிதையை சொன்னாங்க, அது குட்டி ரேவதி சொன்னாங்க, ஆனால் அது எழுதுனது வந்து பிரமிழ். சரி, தூங்கிட்டேன் போடுது. இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, இந்த இவர் அசோகமித்திரனுடைய ஒரு கவிதை, ஒரு கதை. ஒரு பையன் என்ன பண்ணுறான், ரிக்ஷான்றான். ரிக்ஷா வரல அவனுக்கு, ரிக்ஷான்றான். அவர் அந்த பையனை உட்கார வச்சு ரிக்ஷா சொல்லுன்றாரு. அவன் ரிக்னான்றான். ரீ சொல்கிறான். பையன் சொல்கிறான் ரீ. அப்புறம் இக்கு பையன் இக்குன்றான். அப்புறம் ஷா சொல். எல்லாத்தையும் சொல்லி ஒரு 4-5 தடவை சொல்லி ட்ரைனிங் கொடுத்து ரிக்ஷா சொல்லணும். பையன் திரும்ப ரிக்னா சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஜோனு. இந்த ஞாபகம் வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றும் இல்லை, இந்த பிறந்த குழந்தை அழுவும் இல்லையா, அங்கேருந்து தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நாவை உச்சரிப்பது. அப்புறம் பிழையற்ற புத்தகம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அது பிழையற்ற புத்தகம், ஒற்று புத்தகம் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுத்தாளர் பிழை இல்லாமல் எழுதவும் முடியாது. அவன் வேகத்தில் சில விஷயத்தை விட்டுருவான். ஆனால் அதெல்லாம் சரி இப்போ நல்ல வந்து எதையுமே விட மாட்டார். அவர்கிட்ட ஒரு புக்கை பற்றி பேசினா 10 புக்கை பற்றி சொல்லியிருப்பார். ஆக மிகுந்த ஈடுபாட்டோடு தயாரிக்கப்படுகின்ற இந்த புத்தகம் நாற்கரம் பதிப்பகத்தை நாம் இதில் பாராட்டுறோம். அப்புறம் இந்த அரங்கம் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. இது வந்து ஒரு காம்பேக்டான அரங்கம். இந்த காம்பேக்ட் காரணம் வந்து ஜின்னாவுடைய மேஜிக் தான் இந்த அரங்கம். அவர் இப்படி ஒரு அரங்கத்தை இங்கே உருவாக்கி இருக்கிறார். அதற்காக அவரை ஒரு தடவை நாம் பாராட்டலாம். அதுக்கு பிறகு அடுத்தது அமிர்த சூர்யா பேச்சுன்னு வரும்போது நான் வந்து பாத்திமா பாபு இருக்காங்க இல்லையா, அவங்க பொறுப்புக்கே விட்டேன். ஏன்னா அவங்க அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. என்ன வாய்ஸ்னால், அமிர்த சூர்யா ஸ்டேஜுக்கு வரலன்னா நான் வரமாட்டேன்னு. அது நட்பின் வார்த்தைகள் தான். எனக்கு என்ன விஷயம்னா, அமிர்த சூர்யா ஸ்டேஜுக்கு வரலன்னா அவங்க விட்டால் தான் வர முடியும். அதே டைலாக் தான். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். அது கோஹரன்ஸ் மாதிரி கரெக்டாக சிறப்பாக அவங்க பேசி முடித்திருக்கிறார்கள். அடுத்து அமிர்த சூர்யா அவன் ஒரு விளையாட்டு என்கிட்ட விளையாண்டுக்கிறான். நான் என்ன பேசணும், எப்படி பேசணும்னு சொல்லி என்கிட்ட விளையாண்டுக்கிறான். அவனே பேசுவான்றது எனக்கு தெரியும். அதனால் அடுத்தபடியாக அமிர்த சூர்யா கட்டுரை. அவர் என்ன சொல்ல, கவிதைனா பேசிடுவானா, கட்டுரையாச்சுன்னு. கட்டுரை தாண்டா ஈஸின்னு. கவிதை அவர் ஒன்று எழுதியிருப்பார், நம்ம ஒன்று சொல்லியிருப்போம். கட்டுரையில் அந்த துக்கம்லாம் நடக்காது. நேராக படிச்சுட்டு பேசிடலாம். ஒன்றும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அமிர்த சூர்யா அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிட்டாரு. நானும் வந்து சில விஷயம் அதில் படித்து பார்த்தேன். அவர் சூர்யா வந்து சொன்னதில் உணவு இடைவேளைன்னு ஒன்று சொன்னார். அதை வச்சுட்டு முன்வைத்து இங்கே மீட்டிங் நடத்துறது இல்லை. அழைப்பதிலேயே வந்து மதிய உணவு ஏற்பாடு உண்டு. அவன் பயந்துட்டான். ஏன்னா இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா போடலாமா அப்படின்னு. அது வந்து அப்படி போடுறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து பிரியா வெங்கடேஷனுக்கு இருந்தது. நான் அதை ஆமோதிச்சேன். அதனால் வந்து ஃபுட்டை வந்து வச்சுட்டு நம்ம கட்சி கூட்டம் நடத்தலை. அப்புறம் ஃபுட்டு பிரியாணி இருக்குதுன்னு சொன்னால் கோட்டுருக்குதான்னு கேட்டாங்க. இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பழக்கமும் மரபும் இங்கே இருக்குது. அப்புறம் கவிதை எழுத்தாளராக அவர் ஞானஸ்தானம் அடைக்கிறார். நயினார் பற்றி ஒரு விஷயம் எழுதுகிறார். அவர் நைனாக்கெல்லாம் நைனான்னு எழுதுகிறார். நானே பார்த்தேன், நைனாக்கெல்லாம் நைனான்னு எழுதுறது ஒரு விமர்சனமா? ஆனால் அடுத்து சொல்கிறார், அவருடைய ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் ஒரு சிறுகதை ஒளிந்திருக்கிறது. அகவன் கவிதைகள் பற்றி எழுதும் பொழுது மனம் கைத்தட்டுகிறது. இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் இங்கே பேசிகிட்ருக்கோம். ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் நாங்கள் வைக்கவே இல்லை. நீங்கள் எங்கே மீட்டிங் போனாலும் எங்கள் கை தட்டுங்க. நாங்கள் வந்து தட்டவே சொல்ல. அடுத்தது வந்து அவர் சொல்கிறார், மனம் கை தட்டுகிறது. அதில் இன்னும் பிரியா வெங்கடேசன் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேறு மாதிரி எழுதுகிறார். நேசமுடன் ஈசுன்னு ஒரு கவிஞர். அவர் கவிதை நூலை பற்றி விமர்சிக்கும் பொழுது 4 கவிதைக்கும் ஒரு முறை சிக்ஸர் அடிக்கும்படி செக்ஸியான கவிதைகள்
செக்ஸியான கவிதைகளை ஒரு சிக்ஸராக பார்க்குறார். நூலின் பெரும்பலமே அதுதான். அப்புறம் இந்த சென்னை தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, தாவோ, அதை பற்றி நிறைய பேசினார். அவர் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டார். அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க அந்த புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைன்னு. அவருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பற்றி வருத்தப்பட்டதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. அந்த தாவை வந்து என் பசங்க டப்டனில் கொஞ்சம் படித்தானு. அங்கே ஒரு பேரண்ட்டு டெய்லி ஸ்கூல் போவேன், அங்கே ஒரு பேரண்ட் வருவார். சார் தெரியாமல் இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டேன், ஏன்பா அப்படின்னா. இல்லை இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மாரவாடி பசங்களாம் நிறைய பேர் இருக்கிறானுங்க, ஆனால் வந்து எல்லா பசங்க வாயிலையும் வாயை திறந்தாலும் தா தான் வருது, எல்லா பசங்களும் தா தான் பேசுது அப்படின்னு. நம்ம பசங்க பேசினா கூட பரவாயில்ல, மாரவாடி பேசுகிறாங்க அப்படி. நான் சொன்னேன் அவனுக்கு தான் நல்லா வரணும். எப்படி வரும் நல்லா அப்படின்னா, அவன் ஏற்கனவே ஜாத்தாகே ஊத்தாகன்றான், கூட வந்து இது கனெக்ட் ஆகிப்போச்சு. அது என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவர் கருப்பாக இருக்கிறவன் இங்கிலீஷ் பேச மாட்டான். அங்கே போனால் என்னன்னா நான் தான் எதனா மருத்துவத்தில் நின்று இருப்பேனா, பசங்க சேர்த்துருவாங்க. பையன் ஒரு 8வது வரும்போது அவங்க ஒரு மாதிரி கட்டிங் கட்டிங்கெல்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு ஸ்டூடியோவில் கன்வெர்ட் ஆகிடுவாங்க. கன்வெர்ட் ஆகிட்டு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பையன் இங்கிலீஷ்லாம் கான்வெண்ட்டில் படிக்கிறான், நல்லா இங்கிலீஷ் பேசுவான், நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு கான்வெண்ட்டு. அதனால் அவங்க தேர்ந்தெடுக்கிற முகமே வந்து நானாக தான் இருப்பேன். அவங்களுக்கு என்னென்னா கருப்பாக இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேச மாட்டான், அவங்க பேசுறது இங்கிலீஷே இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் மேலே வந்து அப்படி ஒரு அந்த முடாக்குடியன் விஷயம் வந்து அவர் சொல்லிட்டார். இன்னொரு விஷயம், ஒரு நம்ம நடராஜன் பெருமாள் பற்றி குறிக்கும்போது அரும்பும் இசையில் அரும்பும் கவிதைகள்ன்றார். கவிதையை பற்றி பேச போனவர் இவர் உள்ள ஒரு கவிதை எழுதுகிறார். ஏன்னா நடராஜன் பெருமாளை பற்றி பொறாமையாக இருந்தது. ஏன்னா உண்மையில் வந்து இதில் சிக்ஸர் அடிக்கிறது அவர் தான். ஏன்னா அவருடைய கவிதை நூல் பற்றி 25 ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். மற்ற யாருக்குமே 25 ரெஃபரன்ஸ் இல்லை. நானே பார்த்தேன், ரொம்ப நெருங்கின நண்பு போல இருக்குது. மற்றவெல்லாம் 10 தான். ஒரு அம்மா பாவம் மங்கையர்கரசின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. நானே பார்த்தேன் மங்கையர்கரசிக்கே இந்த நிலைமையா. அப்புறம் பீடி உறிஞ்சுவது, இந்த முடாக்குடியின் சொம்பு, அது கொஞ்சம் ரசித்தான். சூர்யா சொன்னார் அந்த விஷயத்தை. அதுக்கு பிறகு திருநங்கையினுடைய பழைய பெயரை சாதிக்கின்ற ஒரு கவிஞர். திருநங்கை என்பது ஒரு எண்ணால் அறியப்பட்ட ஒரு மனுஷி. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பழைய பேரை சொல்லாததுனால எனக்கு ஒரு நிம்மதி இருக்குன்னு அவர் எழுதுகிறார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து மயான ஊழியர்னு ஒருத்தன் எழுதுல. அவன் நேராக வந்து அதே வார்த்தை வெட்டியான். அவங்க சங்கம்லாம் வச்சுக்கிறாங்க, மயான ஊழியர்னு எழுதுகிறாங்க. திருநங்கைக்கு இருக்கிற வசதி வந்து இந்த இடத்துக்கு வரல. ஏன்னா சுடுகாடு போகும்போது எல்லோரும் செத்த பயத்தோடு தான் இருப்போம் இல்லையா. அடுத்தடுத்து வந்து உயிர் வபல்னு ரகுநாதனுடைய ஒரு கவிதை, குழந்தை கடவுளாகவும் கடவுள் குழந்தையாகவும் வெளியிடும் தருணம். இது வந்து ஒரு நல்ல அருமையான விஷயம் அப்படின்னு. அப்புறம் என்னன்னா, இவங்க சுசித்ரா மாறன் அவங்க வரல, அவங்களுக்கு கூட ஒரு ரெஃபரன்ஸ்லாம் இல்லை, நிறைய புகழ்ந்து பாராட்டிலாம் எழுதுறாரு. ஆனால் வந்து அவங்கள நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன், அவங்க என்ன ஒரு அம்மா டக்கரான்னு நினச்சேன். இந்த அப்பா டக்கருக்கு பெண்பால் ஒரு ஃபெமினின் ஜெண்டர் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார், அம்மா டக்கரான். ரெஃபரன்ஸ் வந்து நடராஜன் பெருமாள் வந்து அதுக்கு தகுவார். ஏன் அப்படின்னா அவருடைய ஒரு கவிதை பழகாத வலி ஏனோ வலிக்கிறது. பழகாத வலி பழகி போச்சுன்னு வச்சுங்க இல்லையா. பழகாத வலி வந்து வலிக்க அகவன்னு ஒரு கவிதையை அவர் குறிப்பிட்றார். புண்ணை விட மருந்துடல் வலிக்கிறது அதிகமாக. கவிதைனா வலி தானே. அப்புறம் சுதா கண்ணன் அவருடைய கவிதை ஒன்று சொல்கிறாரு, பேசிட்டா தானே டைம் ஆகிப்போச்சு இல்லையா. நடராஜன் பெருமாள். அப்புறம் என்னன்னா ஒரு ரிக்வெஸ்ட் டு த ஒய்ஃப். இப்போ எப்படியெல்லாம் இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் அவர் ரெஃபர் பண்ணுறார். யார், முபாரக்குன்னு ஒரு கவிஞர் எழுதுகிறார். கால்வலிக்கு தைலம் தேய்க்க சொன்னால், கால்வலிக்கு தைலம் சேர்க்க சொன்னால் இரவு முழுக்க தேய்த்து கொண்டிருக்கிறாள் கைவலிக்கன்னு. அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல எனக்கு. அப்படி எழுத வேண்டியதான், சும்மா எழுத வேண்டியதான். அமில் சூர்யா கட்டார் இல்லையா, ஒரு கவிதையிலேயே கட்ட பழகணும்னா வீட்டுக்காரம்மா பற்றி எழுதவும் முடியாது. ஏன்னா எந்த டிசைனில் பண்ணாலும் அது காதல்னு ஒன்று பண்ணவே முடியாது. ஏன்னா அவளை துட்டு நீ வாங்கிட்டு இருப்பேன். ஏற்கனவே காதல் கவிதை எழுதிட்டு அந்த அம்மாவிட்ட போய் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்ந்து லேடிஸ் எப்படின்னா
நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலே போய் பேசுகிறான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. மற்ற இடத்துல தான் சொன்ன பிறகு அது பொய்யாகும். இப்போ இவர் போயிட்டு அந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி தான் எழுதுனா அந்த மாதிரி போய் அதில் இன்னொரு இடம் வந்து ஒரு கவிஞர் ரெஃபர் பண்ணுறாரு, எனக்கு அது பிடிச்சிருந்தது. அப்பாவின் காதலி வந்திருந்தால், கவிஞர் மதிபாலம். அப்பாவின் காதலி வந்திருந்தால் இங்கே முன்னாள் என எழுதுவதில் உடன்பாடு இல்லை. வந்துக்கிறாரான்னு தெரியல மதிபாலம். அப்பாவின் காதலி வந்திருந்தால் சரி அதை விடுங்க. அப்புறம் நமக்கு ஒரு ஃபோன் வரும், நான் எங்கனாகிற அப்படின்னு. வீட்டில் தாங்கிறேன், வீட்டுக்கு தான் வந்துனுக்கிறேன். அது உடனே வீட்டிலலாம் போனால் இதை எடுத்து அதை எடுத்து அது வராது வந்த மாமனி இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த வீட்டை வந்து நம்ம சரி பண்ண முயற்சிப்போம். ஆனால் ஒரு கவிஞர் எழுதுகிறாரு, பேர் வந்து ஒரு குறிப்பிட்றார், மதிபாலா தான் பொழுது. எவர் வருகையை முன்னிட்டும் தன்னை மறைத்து கொள்வதில்லை பேச்சுலர் அறைகள் வீடுகளைப் போல. அப்படியே தான் உள்ளே போகணும். பேச்சுலர் மேன்ஷன் வரும்பொழுது அது வந்து ஒப்பனைலாம் இருக்காது, எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஆஸ் இட் இஸ் பெண்ணி குரல் கொடுக்குறாரு. அடுத்தது வந்து தரை தொடும் வரை. இந்த அம்மா டக்கரா மேட்டெல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த மாதிரி அது நானே ஒரு இடத்துல சொன்னேன், டீ டேட்லர்லாம் சொல்கிறார். ஒரு விஷயம் சொன்னேன், இங்கே போகிறப்பா நான் மெட்ராஸ் போகிறேன், மெட்ராஸ்காரன் எங்களுக்கு பேசும்போது அதுதான் வரும். ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒருத்தன் விபத்தில் போகிறான், சைக்கிள் ஓட்டின்னு போகிறான். சைக்கிள் ஓட்டு போனால் லாரி ஒன்று வருது. இந்த லாரியில் அவன் வந்து சிக்கி செத்து போய் அப்படியே மூளை வந்து வெளியே வந்து, டிஃபன் பாக்ஸும் வந்து வெளியே வந்து, டிஃபன் பாக்ஸ் வெளியே வந்து என்னன்னா தயிர் சாதம் இது உள்ள தயிர் சாதமும் மூளையும் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது என்ன சொல்கிறான், என் மேலே மோதிருக்க வேண்டிய லாரி அப்படி. இதை அந்த கதையை நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா அந்த கதையை சொல்லி முடிக்க அவர் சொன்ன மாலை தா போயின்னு வந்தேன்னா உனக்கு லாரி வந்துச்சா, இது ரெண்டும் எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஃபேக்டரே அதான். அது இல்லாமல் சொல்லவே முடியாது. நானே சொன்னேன், ஒரு மதுரைக்காரன் இங்கே வரான், இங்கே வந்து அவர் மதுரைக்காரர் ஆகிடுறார். நான் மதுரைக்கு போனால் மதுரைக்காரன் ஆக முடியாது. திருச்சிக்கார் வர இங்கே மெட்ராஸ்காரர் ஆகிடுறார். திருநெல்வேலிக்கார் வந்தாலும் மெட்ராஸ்காரர், எங்கேருந்து வந்தாலும் இங்கே மெட்ராஸ்காரன் ஆகிடும். ஆனால் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம தான் மெட்ராஸ்காரனாக இருக்கும். அந்த ஊருக்காரனை நம்ம மாறவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தருகிறது அந்த சொல்லு தான். பேசும்போது எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இந்த வார்த்தையை முன்னாடி பின்னாடி போட்டுக்கணும்னா அவன் மெட்ராஸ்காரன் ஆகிடுவான். எக்மோர் ஸ்டேஷனில் இறக்கி விட்டு போயிட்டு திரும்ப ஊர்லேருந்து வந்து இதை கோத்துக்கணும்னு வச்சுக்கான். அதனால் வந்து அது ஒரு மந்திர சொல் மாதிரி தான். ஒரு டைரக்டர் ஒருத்தர் சொன்னார், நாங்களாம் எங்கள் அம்மாவை ஆத்தான்னு கூப்பிட்றோம், நீங்கள் ஏன் அப்படி கூப்பிட்றோம்? டேய் அது அம்மாவை கூப்பிட்றது இல்லைடா, இவனோட பெரிய ரோதனையாக இருக்குது. அது அம்மாவுக்கு பிளட் ஃபக்கின்னு நம்ம பிரிட்டிஷ்காரன் ஆட்சி, பிரிட்டிஷ்காரன் கவர்மெண்ட்டு, அது வந்து அந்த மேட்ரு தான். பலான மேட்ரு வந்து நாங்கள் அப்படி போட்டோம், இல்லை திட்டுறதுக்காக போட்டோம், எதுலையாட்ட அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வரேன்னு. நானே சொன்னேன், அது இல்லைன்னா அம்மாவே கிடையாதுறாங்க. அதான் ஒன்று இருக்கு இல்லையா. அது சொன்ன பிறகு அம்மா என்ன சொன்னால் அந்த மாதிரி தான் வந்து அந்த வார்த்தை வந்து எங்களுக்கு உபயோகமாகுது. அப்புறம் வந்து அப்படியே போனீங்கன்னா நிறைய இருக்குது. வானவனுடைய உரக்குழி. ஆனால் அந்த நூல் பற்றி பேச அவர் கூப்பிட்டார். அமீர் சூர்யா வீட்டில் தான் பேசணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நூலை பேசுறது. உள்ளே இருக்கிற விவசாயம்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அந்த உரக்குழி வாயில் வரவே மாட்டேங்குது. ஓரம் தான் வருது எனக்கு. அப்புறம் நான் எங்கள் பாயை ஒன்று நடிச்சு அது கொஞ்சம் உரம்லாம் எடுக்கும். அதனால் ஓரம்னாலும் கூட அந்த ரிக்ஷா கதை மாதிரி தான். அப்புறம் அந்த உரக்குழி அவர் வந்து நேர்மையாக வந்து அவருடைய விவசாயம் அந்த பச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் எழுதினார். ஆனால் பின்னி வந்து எழுதுகிறார், அந்த படிக்கலை, அவர் குறிப்பிட்றார். புருஷன் வயசில் ஒருத்தனை வாடா போடான்னு கூப்பிடுறது எத்தனை ஆறுதலாக இருக்குது தெரியுமா? ஆறுதல் இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. புருஷன் நானே பார்த்தேன், என் தலைக்கு என்ன உரமா மச்சின்ச்சா நான் பார்த்தேன், பயந்துட்டேன். அது என்ன அப்படின்னா இந்த திருமணத்துக்கு ஒரு வயசு இருக்குது. அந்த 21 பையன் அந்த கணக்கு இல்லை. என்ன சொல்கிறாரு, பொண்டாட்டி திட்ட ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கோங்க.
உடனே சொக்காயத்தின் வெளியே போட்டு போயிடுவான் இல்லையா. அப்போ என்னன்னா அந்த வயசுக்கு இன்னும் வரல, இந்த வாழ்க்கை வந்து அந்த வயசுக்கு வரல. இந்த வயசுக்கு வராத ஒரு வாழ்க்கை சாண்ட்விச், கொஞ்சம் சிக்கலான கதை தான் அது பாலியலை எழுதுதல். அது வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் பீச்சுக்கு போனாங்க. இல்லை 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 2 பேரும் பீச்சுக்கு போனாங்க. பீச்சுக்கு போனதை என்ன பண்ணாங்க, 2 பேரும் கையை கோத்துக்கினாங்க. அப்புறம் வந்து அப்படி போய் அப்படி 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் படகில் மறைந்தார். ஏன்டா டே படகுல ஏன்டா மறையணும், இவ்வளோ நேரம் சொன்னேன்ல. ஏன்னா நம்ம போர்னவரப்பி அது வரைக்கும் தான் இருந்தது. இவன் என்னன்னா எழுதுனவங்க வாயை கைத்திரிக்கோள் வச்சுருந்தான் எழுதுவான், பயப்படும். இதே ஒரு அம்மா கூட வந்து ஒரு மகளிர் தினத்தை கவிதை வாசிச்சு காதல் தினம், அந்த அம்மா பாட்டு பயங்கரமாக காதலை பற்றி வாசி நானே பார்த்தேன். பாருங்க இவ்வளோ தில்லாக வாசிக்குதாப்பா இது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொது தளத்தில் ஒரு மைக்கில் வந்து காதல் தினத்தன்னைக்கு ஒரு அம்மா வந்து அது ஒரு வாழ்க்கைக்குள்ளே தாங்குது. அப்படியே பேசி காதல் கடைசியில் முடியும் போது டபால்னு கீழே விழுந்து அந்த அம்மா தான் வாசித்து முடிச்சு கீழே விழுந்தது. என்னன்னு கேட்டால் சொல்லுது, இந்த கவிதை என் அன்பு கணவர் மகேஷ்குமாருக்கு சமர்ப்பணம். பாவம் அந்த பாவண்டான்னு நினைச்சேன் நான். அவர் பாவம் அப்படின்னு நினச்சிட்டு அதில் வந்து குழந்தை அணி தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அவங்க ஒன்று எழுதுகிறாங்க, இந்த வெளியே போய் பசங்க மாட்டிக்கிறானுங்க இல்லையா, நம்ம கூட அரேபியாவில் போய் ஆடு மேய்ச்ச கதைலாம் இருக்குதுல்ல, அந்த கதையை அவங்க எழுதுகிறாங்க. சோப்பு இல்லாமல் குளிப்பது ரொம்ப கஷ்டம், அது நம்மளாலாம் முடியவே முடியாது. சோப்பு இல்லாமல் குளிப்பது அவங்க பழகிறோம். என்ன சொல்கிறான், 8 மணி நேரம் கூட வளைகுடா நாட்டில் எனக்கு போயிடுது. ஆனால் மீதிக்கிற 16 மணி நேரத்தை மஸ்கட்டில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இல்லை, அப்படியே வாங்கி பிஸ்கட் சாப்பிட்டா கூட எத்தின்னு சாப்பிடுது. 16 மணி இருக்குது, எனக்கு ஓட மாட்டேங்குது. ஊருக்கு ஃபோன் போகிறது, அந்த 5 தடவை தொழுகை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊருக்கு ஃபோன் பண்ணுறது எனக்கு ஒரு தொழுகை மாதிரி இருக்குன்னு அந்த பையன் எழுதுறான். அதை விட வந்து ஒரு கவனித்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மாவோட இதில் கையில் இருக்கிற பீட்சா சுட்டுதுன்றாங்க. பீட்சா சுட்ட கதை இது வரைக்கும் யாரும் எழுதுவே இல்லை. இதே சுட்டண்ணி எழுதுவாங்க, காப்பி சுட்டுச்சுன்னுவாங்க, சுடாமல் காப்பி கொடு. பீட்சா சுட்ட கதை, பீட்சா வந்து ஒரு கேரக்டராக மாறும். அறியப்படாத தமிழகம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே, ஒரு அமிர்த சூர்யா வேறு. அந்த வாசிப்பது எப்படின்னு செல்வேந்திரனுடைய ஒரு கட்டுரை இருக்கு. நானும் வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் நான் படிச்சிட்டேன். அந்த இந்த புக்கை இப்படி வச்சுட்டேன், மேலே படித்தேன், சைடில் படித்தேன், இப்படி படித்தேன், அப்படி பார்த்தேன். அது பார்த்தா வந்து ஆரம்பிக்கிறாரு விட்டுறாரு, அது செல்வேந்திரனை பற்றி யாரோ இங்கே குறிப்பிட்டாங்க. அதனால் இந்த விஷயங்கள், ஆனாலும் இதையெல்லாம் மீறிக்கொண்டு அவர்கிட்ட சொல்கிறார். அவர் வந்து ஆழமாக சிந்திக்கிறார். ஓகே, அதுக்கு பிறகு வந்து அவருடைய மேட்டரில் ஒரு கவிதை ஒளிந்திருக்கிறது. அது மாதிரி வந்து விமர்சனங்கள் ஒரு நல்லா அழகாக தான் வைக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட ஒரு குரங்கு இருக்கும் இல்லையா, மனக்குரங்கு. அது போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது நானே பார்த்தேன், ஒரு புக்குன்னு சொன்னால் அதில் என்னன்னா காதல் இருக்கும், காமம் இருக்கும், தாய் தகப்பன் இருப்பான், அப்புறம் சொந்த ஊர் இருக்கும், அப்புறம் எல்லாம் தான் அந்த கவிதை புக்கு. நான் நினச்சேன் கவிதை இருக்கணும் இல்லை, இவ்வளோ வச்சா இருந்தாலும் அது உள்ள கவிதை இருக்கணும் இல்லை. ஒரு பையன் போய் எழுதுறான், நேராக போய் திருவள்ளூர் சிலை மேலே போய் உட்காந்துட்டான். அப்போல்லாம் வந்து காதல் கவிதை எழுதுலன்னா வந்து தூக்கமே வராது. இப்போ முகநூலில் அப்படி தாங்க, காதல் கவிதை எழுதுனா தூக்கமே ஜன்னி கண்ட மாதிரி இருப்பான். அவனுக்கு வந்து என்னன்னா காதல் கவிதை எழுதுனா தான் அவன் நார்மலுக்கே வர முடியும். ஒரு பையன் என்னன்னா நேராக ஐயன் திருவள்ளூர் மேலே போய் உட்காரோம், சிலைக்கு மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணால் அவர் பார்க்குறாரு, தாடி கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அந்த தாடியெல்லாம் அப்படி தடை வெடி கொடுக்குறோம். ஏதோ அன்பு நாள் பையன் வந்திருக்கிறான், 2 லைன் பாதிச்சிருக்கு போடுது. நம்ம கவிஞர்லாம் அப்படி தான் நினைப்போம், நம்மளை பாராட்டு தான் வரான் அப்படின்னு. அப்படி அவரும் நினைக்கிறார். அவன் தாடியெல்லாம் நினச்சிட்டு அவன் ஒரு கவிதை எழுதுறான். திருவள்ளூரை நீ இவ்வளோ பெருசாக தாடி வளர்த்துனுக்கிற, என் மாதிரியே உனக்கு காதல் தோல்வியா? காதல் தோல்வி அடைஞ்சால் கவிதை எழுதலாம். வெங்கடேசன் கூட அப்படி தான் நினச்சிக்கலாம். என்ன அப்படின்னா,
காதல் கவிதை எழுதுனா உடனே காதலி கட்சிரன் நம்பினான். ஆனால் அவனை பார்த்து எழுதினா காதலி மாதிரி தான் கட்சிதை தவிர காதலி கிடைக்கல. அதனால் அந்த பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டீங்கன்னு வச்சுங்க, உனக்கு காதலியும் கிடைக்காது, உள்ள வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும். அதனால் அந்த எழுதப்படுகிற காதல் கவிதைகள் சும்மா நுண்ணுன்னு சொல்ல முடியாது. அங்கே நிறைய பேர் இங்கே பேசியிருக்காங்க, எல்லாரையும் குறிப்பிட்டு பேசணும், விழாவாரியாக பேசணும்னா நேரமின்மை. இதுவரை என் பேச்சை சகித்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த ஏற்புரையை பிரியா வெங்கடேசன், ஏன்னா நான் என்னென்ன பேசுறதுன்னா, இவளை எழுதிட்டு என்கிட்ட வந்து கேட்டேன், எப்படி நீ எழுதுந்து நீ தான் பேசணும். பிரியா வெங்கடேசன் அவர்களை ஏற்புரை வழங்க அடைக்கிறேன். இந்த எழுத்து பிழைகள் எல்லாம் இல்லை அப்படின்னாங்க, அதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கிட்டையும் வந்து நான் எழுத்து பிழை தான் பார்ப்பேன். சிவகுமார் செஞ்சிடும் இல்லை பெய்கிற மழைக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து அந்த எழுத்து பிழைகள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் நான், அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத. ஏன்னா நான் படிக்கும்போதே வந்து அந்த மாதிரி பழகிட்டேன். படிக்கும்போது எங்கேயாவது ஒரு எழுத்து வந்து மிஸ் ஆச்சுன்னா அது ஸ்டக் ஆகும். சாப்பிடும்போது ஒரு மீன் முள்ளு மாட்டிக்கிச்சுன்னா அப்படி நிறுத்துறோமோ அந்த மாதிரி விழுங்கிறது போது அப்படியே நிற்கும். அந்த வார்த்தை படிக்கும்போதே நிற்கும், ஏதோ உறுத்துது அப்படின்னு நிறுத்தி கொஞ்சம் திரும்பி ரிவர்ஸில் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி படித்தே பழகிட்டதால் எனக்கு அது வந்துருச்சு. என்ன நான் அவ்வளோ பார்த்ததுக்கப்புறமும் நல்லு சார் கண்டுபிடிச்சது ஏகப்பட்ட பிழைகள் இருந்தது. அவர் இன்னும் ரொம்ப நுட்பமாக, ஏன்னா அது அந்த பதிப்பகத்தாருக்கே உரிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ப்ரொஃபஷனலாக அவர் பண்ணுறது ரொம்ப ரசித்தேன். உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு பெரிய எழுத்தாளரை வந்து மிஸ் பண்ணுறோம். நல்லு சாரோட எழுத்துக்கள் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும். அவர் பதிப்புகளை முழுசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதால அவருடைய நிறைய எழுத்துக்கள் வந்து பாதிக்கப்படுது. அதையும் அவர் ஒரு சைடில் பார்க்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அப்புறம் இந்த புத்தகங்களை அட்டைப்படுத்த வடிவமைச்சது வந்து லார்க் பாஸ்கரன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். 2 அட்டைகளுமே வெளியிட்ட உடனே வந்து நிறைய பேர் அற்புதமான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதில் வேல்கண்ணன் சார் கொடுத்த கமெண்ட் வந்து மறக்கவே முடியாது. இந்த புக்கை பார்த்துட்டு, நீ என்ன பண்ணாலும் உன்னோட அலமாரியில் வந்து காவியை விட கருப்புக்கு தாங்க அதிகமாக இடம் இருக்குது அப்படின்னாரு. இது ரொம்ப ரசித்தேன் நான். அப்புறம் அந்த புக்கில் பார்த்துட்டு நண்பர்கள் சிலர் சசின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், இது என்ன இது உங்களுடைய தோழி ஒவ்வொருத்தரோட உதடா இது அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மாதிரிலாம் வந்து தோணுது. எனக்கு பகீர் ஆயிடுச்சு, நம்ம வச்சது வேறு மாதிரி ரசனையோடு வைக்கணும்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணுது. அது அந்த மாதிரியான இன்ஃபேக்ட் அந்த மாதிரி கிளறது தானே நம்ம கவிதை எழுத்துக்களுடைய இல்லை, அது ஒரு முகமாக தான் நான் பார்த்தேன் அதை. அப்புறம் இங்கே வந்திருக்கிற மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே நான் ரொம்ப அன்னார்ந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் இருப்பவர்கள். ஆனால் அவங்க யாருமே வந்து என்னை குனிஞ்சி யாரும் பார்த்ததில்லை ஒருபோதும். என்னை தூக்கி தோளில் உட்கார வச்சுக்கிட்டு பக்கத்தில் சரிசமாக வைக்கிற அளவுக்கு ஒரு அன்போடு தான் பழகிட்டு இருந்தவங்க. அந்த மாதிரியான நட்புகள் எனக்கு கிடைச்சதில் தான் வந்து நான் இப்படி ஒரு எழுத்துக்களை வந்து கொடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி நான் ஆக்சுவலாக வந்து நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், முன்னாடி தான் உட்காந்து ஆரம்பத்துலேருந்து முன்னாடி தான் உட்காந்து இங்கே பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அதே நான் இவங்க மேலே எந்த மதிப்பு வச்சுருக்கனோ அதே அளவுக்கு மதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இங்கேயும் உட்காந்துருக்காங்க. ஸோ அதை நான் மேடையாக்கணுன்றதுக்காக தான் இங்கே உட்காந்து இதை நான் மேடையாக பார்க்குறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த ஷால் போடக்கூடாது. வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கு அவருடைய திருமதி பிரியா வெங்கடேசன் சார்பாக கவர் கொடுக்குறாங்க, சாரி ஒயர் பேக் கொடுக்குறாங்க. வந்து பெற்றுக்கொள்ளுமாறு மிக சிறப்பான உரை நடத்திய தமிழ் மனவாளர்களுக்கு எப்பொழுதுமே மேடைகளை கவரும் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கு வாசித்த கதையெல்லாம் அந்த வாய்ஸில் கேட்குறது ஒரு சுகம் இருந்தது. பாத்திமா பாபு அவர்களுக்கு,
வேல்பாரி குழுவை சேர்ந்த பாணர்கள் அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வேல்பாரி அக்கா, நந்தினி அக்கா, எல்லாரும் வாங்க. ஆண்டன் வெளியே